ராமேஸ்வரம் பள்ளி மாணவி கொல்லப்பட்டதை சுட்டிக்காட்டி எதிர்க்கட்சித் தலைவர் இபிஎஸ் கேள்வியொன்றை முன்வைத்திருக்கிறார். அதை அண்மை செய்திகளாக நாம் பார்த்து வருகிறோம். பட்டப்பகலில் பள்ளி மாணவியை கொலை செய்யும் அளவுக்கு துணிச்சல் எங்கிருந்து வந்தது என்ற கேள்வியை அவர் முன்வைத்திருக்கிறார். பள்ளிக்கு செல்லும் மாணவிக்கு கூட பாதுகாப்பு இல்லாத ஒரு அவல நிலைக்கு யார் பொறுப்பு என்ற கேள்வியை எதிர்க்கட்சித் தலைவர் இபிஎஸ் முன்வைத்திருக்கும் அண்மை செய்தியை நாம் பார்த்து வருகிறோம். விவரங்களை நம்முடைய செய்தியாளர் லதா வழங்க நாம் கேட்கலாம். லதா, எதிர்க்கட்சித் தலைவர் என்னென்ன கேள்விகளை இந்த விவகாரத்தில் வச்சிருக்கிறார்? வணக்கம். ராமேஸ்வரத்தில் பள்ளி மாணவி கொலை சம்பவத்தை குறிப்பிட்டு இபிஎஸ் கடுமையான கண்டனத்தை பதிவு செய்திருக்கிறார். அவர் வெளியிட்டிருக்கும் பதிவில், ராமேஸ்வரத்தில் தன்னை காதலிக்க மறுத்த 12ஆம் வகுப்பு மாணவியை இளைஞர் கத்தியால் குத்தி படுகொலை செய்வதாக வரும் செய்தி அதிர்ச்சி அளிக்கிறது என்றும், காலை நேரத்தில் பள்ளிக்கு செல்லும் மாணவிக்கு கூட பாதுகாப்பு இல்லாத ஒரு அவல நிலை, இந்த மாதிரியான அவல நிலைக்கு யார் பொறுப்பு என்ற கேள்வியையும் முன்வைத்திருக்கிறார். மேலும் பட்டப்பகலில் பள்ளி மாணவி கொலை செய்யும் அளவிற்கு குற்றவாளிக்கு இவ்வளவு துணிச்சல் எங்கிருந்து வந்தது என்றும், திமுக ஆட்சியில் சட்டம் ஒழுங்கையும் பெண்கள் பாதுகாப்பையும் முழுமையாக குழி தோண்டி புதைத்து விட்டதே இத்தகைய கொடூர குற்ற செயல்களுக்கு முழு முதற் காரணம் என்றும் இபிஎஸ் குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் முதலமைச்சர் அவர்களே, உங்கள் ஆட்சியில் அடுத்த நிமிடம் பாதுகாப்பாக இருக்க முடியுமா என்ற அச்சத்துடனேயே ஒவ்வொரு பொழுதையும் பெண்கள் கடக்க வேண்டிய அவல சூழல் தமிழ்நாட்டிற்கு தலைக்குனிவு இல்லையா? இதற்கு நீங்கள் வெற்றி தலைகுனிய வேண்டாமா என்று முதலமைச்சரை நோக்கி தன்னுடைய கேள்விகளை எழுப்பியிருக்கிறார். மேலும் பெண்ணியம் போற்றும் தமிழகத்தை பெண்கள் பாதுகாப்பாக நடமாடவே முடியாத மாநிலமாக மாற்றிவிட்டீர்களே, இது உங்களை உறுத்தவில்லையா என்றும், ராமேஸ்வரம் பள்ளி மாணவி கொலை செய்த குற்றவாளிக்கு உச்சபட்ச சட்டப்பூர்வ தண்டனை கிடைப்பதை உறுதி செய்ய வேண்டும் என திமுக அரசை வலியுறுத்துவதாகவும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அந்த பதிவில் குறிப்பிட்டிருக்கிறார்.